என்ன சார் விஜய் சார் பழைய ஃபார்முக்கு வந்துட்டீங்க போல இருக்கே. பரவாயில்ல, யார் யாரோ கேட்கறத விட்டுட்டு இந்த வாரம் வந்து நீங்க ஜாக்லின், சௌந்தர்யா, ஜெஃப்ரி, ராயனை வந்து கோவா கேங்க பிரிச்சு மேய்றீங்க. பரவாயில்ல, யாரை கேட்டாலும் நீங்க ஃபார்முக்கு வந்தீங்களே அது வரைக்கும் சந்தோஷம். அப்படியே இந்த வாரத்தில் இந்த காஞ்ச மிளகா ஊட்டினதெல்லாம் கூட கொஞ்சம் கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அந்த கேமினுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல். எப்படி வந்து இந்த கோவா கேங் வந்து டாஸ்கே விளையாடலையோ, டாஸ்கினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணலையோ, சாச்சனா பண்ணதெல்லாம் வந்து கேமினுடைய எக்ஸ்ட்ரீமான ஒரு லெவல். அதையும் நீங்கள் கேட்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். கேட்குறாரான்றதை பார்ப்போம். எவிக்ஷனில் மிகப்பெரிய ஒரு டபுள் டமாக்கா நமக்கு வந்திருக்கு. பார்ப்போம், அதையும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? சரி, இப்போ இந்த ப்ரோமோவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்தது தான். இந்த வாரம் முழுக்க ஜாக்லின், சௌந்தர்யா, ஜெஃப்ரி மற்றும் ராயனுடைய கேம் மகா மட்டமாக இருந்துச்சு. அவங்க சரியாக விளையாடவே இல்லை. ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாங்க அப்படின்னா, டீமன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாங்கன்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மனசுக்குள்ள என்ன ஒரு எண்ணம் ஓடிடுச்சுன்னா, ஒருவேளை நம்ம டீமனாக போய் நம்ம எதனா ஒரு விஷயத்த பண்ணி அதை வெளியில் 4 பேர் எடுத்து பேசி அதை வந்து நம்மளுடைய உண்மையான கேரக்டர்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே இவங்க டீமன் கேரக்டரில் வந்து சுத்தமான நாங்கள் நல்லவர்கள் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. பட் அது வந்து வெளியில் பெருசாக ஈடுபடலை. எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு ஈவில் சைடு இருக்கும். ஒரு டாஸ்க்குன்னு வரும்போது நீங்கள் இவங்க போனாங்கல்ல, சாச்சனா பண்ணது, மஞ்சரி பண்ணது, தர்ஷிகா பண்ணது, அந்த லெவலுக்கு நீங்கள் போக தேவையில்ல. ஒரு டீமனா எப்படி இருக்கலாம் அப்படின்றத நீங்கள் தீபகை பார்த்தோ, இல்லை அருணை பார்த்தோ, இல்லைனா முத்துக்குமரனை பார்த்தோ நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஆரம்பத்திலே நீங்கள் என்னவாயிட்டீங்க, ஸ்டக் ஆகிட்டீங்க. ஜெஃப்ரி வந்து அங்கே 132 தோப்புக்காரனம் போட்ட உடனே நீங்கள் 2 பேருமே ஸ்டக் ஆகிட்டீங்க. அதோடு அவ்வளவுதான். என்ன கேட்டால் இந்த வாரம் இந்த டாஸ்கில் வந்து இந்த 3 பேருக்குள்ள தான் பேச்சுவார்த்தைகள் இருந்துச்சு. ராயன் வந்து பெருசாக இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணலை. அவர் தனியாக ஒரு கேமை தான் விளையாடிட்டு இருந்தார். பட் கேங்குன்னு வரும்போது ராயனும் தூக்கி உள்ளே போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அது வேற கதை. ஸோ இதுதான் நம்ம வந்து முன்னாடியே சொன்னோம். ஒரு கேங்குன்னு உருவாகும் பொழுது அந்த கேங்குக்குள்ள டாஸ்க்குள்ளே அந்த கேங்கனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா உங்களால் விளையாட முடியாது. அவன் என் ஃப்ரெண்டு, அவன் என் தம்பி, அவன் என்னுடைய தோழி, அவன் என்னோட தோழன், அவன் எனக்கு அக்கா, இப்படி உங்கள் மனசுக்குள்ளே ஓடிச்சுன்னா டாஸ்கில் உங்களால் சரியாகவே பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. என்னதான் பிக் பாஸ் அப்படின்னாலும் இங்கே ஒருத்தர் பேசாமல் இருக்க முடியாது. ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகத்தான் செய்யும் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே இது ஒரு இண்டிவிஜுவல் கேம். கப்பு ஒருத்தருக்கு தான். ஸோ நீங்கள் விளையாடி தான் ஆகணும். உங்களுக்கு டெய்லியும் சம்பளம் கொடுக்குறாங்க. வெளியில் ஆடியன்ஸ் வந்து உங்களுடைய விளையாட்டை பார்த்து உங்களுக்கு ஓட் பண்ணுறாங்க. நீங்கள் இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு வெளியில் இருக்கிற மக்கள் டிசைட் பண்ணுறாங்க. உங்களுக்காக வெளியில் பல பேர், இங்கே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்கன்னா உங்களுக்காக வெளியில் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்து சம்பளமே இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களை ப்ரொமோட் பண்ணுறதுல இருந்து, உங்களை பற்றி நல்ல விஷயங்களை சொல்கிறதுல இருந்து, உங்களை பற்றி பேசுகிற வரைக்கும் நிறைய பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும் நியாயமாக. அதை வந்து நீங்கள் பண்ணீங்களா அந்த 4 பேருன்னு கேட்டிங்கன்னா பண்ணவே இல்லை. ஜெஃப்ரி மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஜெஃப்ரியும் வந்து இந்த ஒரு வாரத்தில் பயங்கரமாக சறுக்கிட்டாப்புல. ஸோ இந்த ரோஸ்டிங், விஜய் சேதுபதி கொடுக்குற இந்த ரோஸ்டிங் அப்படிங்கிறது இந்த 4 பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று. நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த 4 பேருமே டாப் 5ல் இருக்கிறதுக்கான தகுதியும் வாய்ப்பும் உள்ள நபர்கள். இப்போ முத்துக்குமரன் ஒரு இடத்த பிடிச்சிருக்கிறாரு. ஜாக்லினும் சௌந்தர்யாவும் ஒரு இடத்த பிடிச்சிட்டாங்க. டாப் 3ல் அவங்க 3 பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. டாப் 5ல் இன்னொருத்தர் தீபக் அவர்களாக இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். 5வது இடம் தான் மிகப்பெரிய ஒரு போட்டியான ஒரு இடமாக இருக்க போகுது. அது வந்து யாருக்குள்ளெல்லாம் போட்டி வரும்னா, மஞ்சரிக்கும், ராணவ், அப்புறம் ராயன், ஜெஃப்ரி, அருண், விஜய் விஷால் 6 பேருக்கு நடுவில் போட்டி இருக்குது டாப் 5ல். ஸோ ஜாக்லின் ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா, அந்த டீமை லீட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டீமை நீங்கள் கரெக்டான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கணும். நீங்களே எமோஷ்னலாக வீக்காக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கீழே இருக்கிறவங்க அதை விட வீக்காக இருக்காங்க. இப்போ நீங்கள் அழுதிங்கன்னா சாச்சனா, இப்போ நீங்கள் அழுதிங்கன்னா சௌந்தர்யா அழுகுறாங்க, சௌந்தர்யா அழுதா நீங்கள் அழுகுறீங்க, நீங்கள் 2 பேர் அழுதா ஜெஃப்ரி ஒரு பக்கம் அழுகுறாப்புல, ராயன் ஒரு பக்கம் அழுகுறாப்புல, யார் அழுதாலும் இவங்க அழுதுறாங்க இவங்க 2 பேரும். ஸோ இந்த மாதிரி ஒரு எமோஷனல் கனெக்டிவிட்டி என்ன ஆயிரும், உங்களை ஒரு இடத்துல வந்து அப்படியே நிற்க வச்சிடும், உங்களை முன்னேறி போக விடாது. இப்போ நாளைக்கே சௌந்தர்யா வெர்சஸ் ஜாக்லின்னு ஒரு போட்டி வரும்போது ஜாக்லின் என்ன பண்ணுவீங்க, விட்டு கொடுப்பீங்களா? சௌந்தர்யா என்ன பண்ணுவீங்க, விட்டு கொடுப்பீங்களா? இல்லை ஜெஃப்ரி வெர்சஸ் ராயன் வந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, விளையாடுவாங்களா, விட்டு கொடுப்பாங்களா? நிச்சயமாக அவங்க விளையாடுவாங்க. ஸோ இங்கே ரொம்பவே வீக்காக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேர் தான், ஜாக்லின், சௌந்தர்யா. ஸோ உங்கள் 2 பேருக்கும் தேவையான ரோஸ்டிங்கை இன்னைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் கொடுக்குறாங்க அப்படின்றத ப்ரோமோ பார்க்குற வரைக்கும் தெரியுது. முதல்ல அவர் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ கூட டேரெக்டாக கேட்கல, முதல்ல கண்டஸ்டன்ஸ் கிட்ட தான் கேட்குறாரு. இந்த வாரம் டெவிலாகவும் ஏஞ்சலாகவும் இல்லாத 2 பேர் யாருன்னு சொல்லுங்கன்னு சொன்ன உடனே ஆப்வியஸாக எல்லார் வாயிலையும் இருந்து வரக்கூடிய பேர் வந்து ஜாக்லின் மற்றும் சௌந்தர்யா, அவங்களோட பேர் தான் வரும். ஸோ இதில் ஆனந்தி வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ஆனந்தி கிடையாது, தர்ஷிகா. இவங்க 2 பேரும் டெவிலாக இருந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லும்போது விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாரு, நானுமே பயங்கரமாக எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். ஸோ
எல்லாருக்குள்ளேயும் அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு, எதனா ஒன்று பண்ணுவாங்க. இப்போ சௌந்தர்யானா வந்து நிறைய கிரிஞ்சு பண்ணுறாங்க, சரி க்யூட்டாக எதனா பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஜாக்லின் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பொண்ணு, ஸோ அவங்க வந்து ஒரு விதமான ஒரு ஆட்டிடியூடை காட்டுவாங்க, டெவிலாக இருந்து ஒரு மாதிரி ஒரு கெத்தாக ஒரு விஷயத்த பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, ஆனால் பண்ணலை. நாங்கள் வந்து அந்த மாதிரி எங்களால் எதுவும் பண்ண, நீங்கள் ஃபிசிக்கலாக போக தேவையில்லை, ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனால் நீங்கள் பேசுனீங்க, அது அந்த அளவுக்கு இல்லை. உங்களுடைய அந்த ஒரு ஒரு நம்ம எங்கேயும் தப்பு பண்ணிடக்கூடாது, எங்கேயும் நம்ம வந்து தப்பாக வெளியில் தெரிஞ்சிடக்கூடாதுன்ற ஒரு பயம் மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்சுது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில். ஸோ அந்த பயத்தோடய நீங்கள் விளையாண்டதுனால ஒவ்வொரு வார்த்தைகளை கூட நீங்கள் கவனமாக பயன்படுத்துகிறீங்க. இது நல்லதான்னு கேட்டால், இந்த டாஸ்க்கு வெளியில் இது நல்லது, இந்த டாஸ்க்குள்ளே அது நல்லதில்லை. ஸோ அந்த விளக்கத்தை விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கொடுக்கணும். ஜாக்லின் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ரஞ்சித் சார் வந்து ஈவிலாக இல்லாமல் ரஞ்சித் சாராக வந்து ஜெஃப்ரிக்காக கேட்டது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அப்பா மேட்ரு வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மேட்டரில் கூட பார்த்தீங்கன்னா ஜாக்லின் மேலே தான் தப்பு இருக்குது. கரெக்டான ரீசன் அதை சொல்லாமல் சம்மந்தமே இல்லாத ஒரு காரணத்தை சொல்லி அதுக்கு அவ்வளோ பெருசாக ஒரு ரியாக்ஷனை கொடுத்தது ரஞ்சித் அவர்களுக்கு ஃபேவராக போய் முடிஞ்சிருச்சு. ரஞ்சித் அவர்கள் பெருசாக எதுவும் பண்ணலை, பண்ணாமே வந்து நான் அப்பா மாதிரி நினச்சேன், நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு குத்துது, 60 நாளாக நீங்கள் இப்படி தான் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற பெரிய பெரிய வார்த்தைகளை விட்டாங்க. ஸோ அதை விஜய் சேதுபதி வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. ஸோ அதை கேட்குறாரு. இவங்க இப்படி சொன்ன உடனே விஜய் வாயிலிருந்து வர வார்த்தைனா எப்படி விளையாடி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அந்த இடத்துலையும் பயங்கரமான ரோஸ்டிங் அப்படிங்கிறது வருது. அதுக்கப்புறமா இந்த குரூப்பை வந்து வச்சு செய்கிறாப்புல, நீங்கள் 4 பேரும் ஒரு குரூப்பாக சேர்ந்துக்கிறீங்க, அந்த குரூப்பை காப்பாற்றுறதுக்கு நீங்களாக ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆடியன்ஸ் மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு கிளாப்ஸ். ஏன் ஆடியன்ஸ் மத்தியில் இப்படி ஒரு கிளாப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் இருக்கக்கூடிய அந்த அஜெண்டா சொன்னோம் இல்லையா, அந்த அஜெண்டாவின் படி இந்த கேங்கை வந்து புள்ளி கேங்காக மாற்றணும். இவங்க வந்து நார்மல் கேங் கிடையாது, இது ஒரு புள்ளி கேங் அப்படின்ற ஒரு ஸ்டாம்பை குத்தணும்னு நினச்சாங்க, ஸ்டாம்பை குத்திட்டாங்க. இவங்க 4 பேரும் இது வரைக்கும் யாரையாச்சும் புள்ளி பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால், இவங்க புள்ளி யாரையும் பண்ணலை. சௌந்தர்யா மஞ்சரியை மார்க் பண்ணாங்க, சௌந்தர்யா ராணவை மார்க் பண்ணாங்க. மார்க்கிங் வேற, புல்லிங் வேற. இந்த இடத்துல அந்த வித்தியாசத்தை தான் புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அதைத்தான் நம்ம சொல்ல வரோம். புள்ளி அப்படின்றது ஒருத்தர் உட்கார வச்சு 5 பேரும் போய் அவங்கள ஒரு விதமான டார்ச்சர் பண்ணுறது. அப்படி இவங்க பண்ணலை. போன சீசனில் மாயா கேங் பண்ண மாதிரிலாம் இவங்க பண்ணலை. அவங்க மார்க் பண்ணுறாங்க. மஞ்சரி பேசினா இங்கேருந்து சௌந்தர்யா ஒரு விதமான ஒரு டோனில் கத்துறது, அவங்கள ஒரு மாதிரி கலாய்க்கிறது, கிண்டல் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறாங்க. ராணுவ பேசினா அந்த மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் மார்க்கிங், புல்லிங் கிடையாது. புல்லிங்கிறது வேறு. அது வந்து ஏன் தான் நம்ம ஆட்கள் இதையும் அதையும் ஒன்றா பண்ணணும், அது அஜெண்டா, அது பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ அதை வந்து பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் இது இவங்களுக்கு தேவை தான். இந்த 4 பேருக்கும் தேவையான ஒரு கொட்டு தான் இன்னைக்கு வாங்கியிருக்கிறாங்க. இந்த கொட்டுக்கு பிறகாச்சும் நீங்கள் உணர்ந்து திருந்தி இந்த கேமை வந்து விளையாண்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த ஆடியன்ஸினுடைய ஒரு ஏக்கமாகவே இருக்குது. ஏன்னா எல்லாரும் ஒரு விதமான கேமை விளையாண்டாதான் இந்த நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக இருக்கும். ஜாக்லின் தனியாக விளையாடும் போது எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருந்தாங்க, சௌந்தர்யா தனியாக விளையாடும் போது எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருந்தாங்க, அந்த சுவாரஸ்யம் இப்போ இல்லை. நீங்கள் குரூப்பாக இருங்க, பேசுங்க, சிரிங்க, எல்லாமே பண்ணுங்க, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருங்க, யாருமே அதை வந்து ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. பட் கேம்னு வரும்பொழுது உள்ள அந்த எமோஷன்ஸை உள்ளே கொண்டு வராமல் இனிமேல் நீங்கள் கேம் விளையாடுறது தான் உங்களுக்கு நல்லது. ஸோ இன்னும் இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கு இந்த பிக் பாஸ் சீசன் 8. போக போக என்னெல்லாம் நடக்குது, நிறைய ட்விஸ்ட் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கு. நீங்கள் என்னதான் வந்து இவங்களை காலி பண்ணணும், அவங்களை காலி பண்ணணும், வெளியில் ஒரு அஜெண்டா வச்சு நீங்கள் வேலை செஞ்சீங்களாலும் பிக் பாஸை நடத்தக்கூடிய அந்த ஒரு டீம் இருக்கு இல்லையா, அந்த டீமுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்குது. வின்னர் யாரு அப்படிங்கிறத அவங்க சூஸ் பண்ணிட்டு தான் ஷோவை நடத்துவாங்க. அப்படி அவங்க சூஸ் பண்ணியிருக்கிற அந்த நபர் யார் அப்படிங்கிறத பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். அதிர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு, நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது ஒரே ஒரு வேண்டுகோளை நான் உங்ககிட்ட வைக்கிறேன், லைக் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ இன்னும் சிலருக்கு வந்து சஜஷன் ஆகும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல மக்களை, தயவுசெய்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.